என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அழகான மாலை பொழுது வேளையிலே ஈஜிப்த் அல் அஸ்கர் வ்ளாக் என்ற என்னுடைய யூடியூப் சேனலின் மூலமாக முதல் முறையாக தமிழிலே அல் அஸ்கர் மஸ்ஜித் பற்றிய எனக்கு தெரிந்த சில விவரங்களை உங்களுடன் பகிர நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய இந்த முதல் vlog வீடியோவை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க என்று சொன்னால் என்னுடைய ஈஜிப்த் அல் அஸ்கர் vlog என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தந்தால் அடுத்தடுத்த வீடியோக்கள் செய்வதற்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உலகத்திலே பல கல்வி மையங்கள் இருக்கின்றன, பல பல்கலைக்கழகங்கள் உருவாகி மறைந்தும் இருக்கின்றன. ஆனால் சில இடங்கள் மட்டும் காலத்தை கடந்து நூற்றாண்டுகளை தாண்டி இன்னும் உயிரோடு இருந்து அறிவை பரப்பி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நான் நிற்கக்கூடிய இந்த இடம்தான் இஸ்லாமிய உலகத்தின் இதயமாகவும் அறிவின் ஒளிக்கோபுரமாகவும் விளங்கும் இடம் அல் அஸ்கர் மஸ்ஜித். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம்தான் அல் அஸ்கர் மஸ்ஜிதுடைய உள்பகுதி. இது ஒரு மஸ்ஜித் மட்டுமல்ல, இது ஒரு மரபு, ஒரு வரலாறு, ஒரு ஆன்மீக உலகம். கிறிஸ்துவுக்கு பின் 970ஆம் ஆண்டு எகிப்து நிலத்தில் ஒரு புதிய சகாப்தம் ஆரம்பமானது. அந்த காலகட்டத்தில் தான் எகிப்தை ஆட்சி செய்தார்கள் ஃபாத்திமியா ஆட்சியாளர்கள். அவர்கள் ஒரு புதிய நகரத்தை உருவாக்கினார்கள். அந்த நகரம் பின்னர் உலக வரலாற்றில் மிக பெரிய இடம் பெற்றது. அதுதான் இன்று நாம் அறிந்த கைரோ சிட்டி. இந்த நகரத்தின் மையத்தில் அவர்கள் கட்டிய மஸ்ஜித் தான் அல் அஸ்கர். அல் அஸ்கர் என்ற பெயர் பிரகாசம் அல்லது ஒளி என்ற அர்த்தத்தை தருகிறது. அந்த பெயரே இந்த இடத்தின் உண்மையை சொல்கிறது. இது ஒரு அறிவின் ஒளி. முதலில் இது ஒரு தொழுகை மையம் மட்டும்தான். ஆனால் சில ஆண்டுகளின் பின் இந்த மஸ்ஜித் ஒரு கல்வி மையமாக மாறத் தொடங்கியது. இந்த கட்டிடங்களை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும், இது ஒரு சாதாரணமான இன்று நேற்று கட்டிய கட்டிடம் அல்ல. சுமார் 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த கட்டிடம். சுப்ஹானல்லாஹ், இதில் உட்காருவதே நம்மை ஒரு மெய் சிலிர்க்க வைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு புனிதமான பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பதற்கு அல்லாஹ் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்பதில் நான் பெருமிதப்படுகிறேன். நாம் செவிமடுக்கக்கூடிய அதானுடைய தொழுகை நடத்தக்கூடியவர்களுடைய கம்பீரமான தொனிகளை கேட்டாலே நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. அதானுடைய சில பகுதிகளை நான் இந்த வீடியோவிலே கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்களும் அதை பாருங்கள். இங்கே அதிகமான பள்ளிகள மிம்பர் மேடை மிக உயரமாகத்தான் இருக்கும். இங்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸ், ஃபிக்ஹு, தஃப்சீர், அரபு இலக்கியம், இந்த எளிய முறையில் ஆரம்பமான கல்வி
நூற்றாண்டுகள் கடந்து ஒரு உலகளாவிய கல்வி அமைப்பாக மாறி வளர்ந்தது. அதன் பின்னர் அய்யூபீத் வம்சகால ஆட்சி வந்தது. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த காலத்திலே அல் அஸ்கர் ஒரு புதிய நிலைக்கு சென்றது. அதன் பின்னரும் ஆட்சி மாறியது. மம்லகத்து சுல்தான் ஆட்சி காலத்தில் அல் அஸ்கர் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. புதிய கட்டிடங்கள், புதிய மண்டபங்கள், மாணவர்களுக்கு தங்கும் இடங்கள் என்று எல்லா விடயங்களும் சேர்க்கப்பட்டன. அந்த காலத்தில் உலகம் முழுக்க இருந்து பல மாணவர்கள் அஸ்கருக்கு வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்பும் போது அறிவை தவிர வேறு எதையுமே எடுத்துச் செல்லவில்லை. அவர்கள் பெற்று சென்ற அந்த அறிவு அவர்களுடைய நாடுகளை மாற்றியது, அவர்களுடைய சமூகங்களை மாற்றியது. அதனால் தான் சொல்லுவார்கள், அல் அஸ்கர் ஒரு இடம் மட்டுமல்ல, அது ஒரு அறிவு பரவல் மையம். இந்த இடத்துடன் தொடர்புடைய பல பெரிய அறிஞர்கள் உள்ளனர். விசேஷமாக இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹ் வரலாற்றை ஒரு விஞ்ஞானமாக மாற்றியவர். ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய நூல்கள் இன்னும் உலகம் முழுக்க படிக்கப்படுகின்றன. முஹம்மது அப்து ரஹ்மத்துல்லாஹ் அஸ்கர் கல்வி முறையை புதுப்பித்தவர்கள். இந்த அறிஞர்கள் இந்த இடத்தின் முக்கியத்தை உலகத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். இதனால தான் அல் அஸ்கர் ஒரு கல்வி மையம் மட்டுமில்ல, இது ஒரு வரலாற்றின் முக்கிய பங்கு வகித்தது. இவ்வளவு விடயங்களும் அழகான முறையில் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் தான் நெப்போலியன் ஈஜிப்தை கைப்பற்றுவதற்காக வந்து சுல்தானிய ஆட்சியாளர்களுடன் போர் செய்து நெப்போலியன் வெற்றி பெற்று ஈஜிப்தை கைப்பற்றுகின்றான். அந்த நேரத்திலும் கூட அஸ்கருடைய அறிஞர்கள் அமைதியாக இருக்கவில்லை. அவர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினார்கள். இதன் மூலம் அல் அஸ்கர் ஒரு கல்வி மையம் மட்டுமல்ல, ஒரு சமூக குரல், ஒரு எதிர்ப்பு சக்தி என்று பெயரையும் வாய்த்தது. அல் அஸ்கர் நூலகம் சுப்ஹானல்லாஹ் இன்னும் ஆயிரக்கணக்கான பழமையான கையெழுத்து நூல்களை பாதுகாத்து வருகிறது. இந்த நூல்கள் நூற்றாண்டுகளாக வந்த அறிவின் சாட்சிகள். இன்று அஸ்கர் ஒரு உலகளாவிய பல்கலைக்கழகமாக திகழ்கிறது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்து இங்கே படிக்கின்றார்கள். இங்கே கற்றுக் கொடுக்கப்படுவது புத்தக அறிவு மட்டுமல்ல, மனிதனை மாற்றும் அறிவு, ஒழுக்கத்தை உருவாக்கும் அறிவு, இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்லும் அறிவு. இந்த இடத்தின் அமைதி, இந்த மஸ்ஜிதின் அழகு, இங்கே ஒலிக்கும் குர்ஆன், அதை இந்த வீடியோவின் மூலமாக சொல்லி முடிக்க முடியாது. அதன் உணர்வை வார்த்தைகளால் சொல்லவும் முடியாது. நானும் இந்த இடத்தில் படிக்கும் ஒரு மாணவன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த இடம் எனக்கு ஒரு கல்வி நிலையம் மட்டுமல்ல, இது என் வாழ்க்கையை மாற்றும் இடம். 1000 வருடங்களுக்கு மேலாக இந்த அஸ்கர் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அறிவை பரப்புகிறது, மனிதர்களை உருவாக்குகிறது. இது ஒரு கட்டிடம் மட்டுமில்லை, இது ஒரு வரலாறு, இது ஒரு மரபு, இது ஒரு ஒளி. இப்படியான புனிதமான ஆயிரக்கணக்கான வரலாறுகள் பதித்த ஒரு இடத்திற்கு நீங்களும் வந்து இதை பார்த்து இதனுடைய அழகை ரசித்து மகிழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி இந்த அஸ்கருடைய அழகான காட்சிகளை அவர்களையும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். இதே போன்று பல முக்கியமான விடயங்களை என்னுடைய ஈஜிப்த் அல் அஸ்கர் vlog என்ற யூடியூப் சேனலில் நான் பதிவிடுவேன். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் அப்லோட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோக்கள் அவசரமாக உங்களுக்கு வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். லஃப்ரத் அஜ்வாதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.